வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் பிவிஆர் அவர்கள் எழுதிய ஓடும் மேகங்கள் கதையின் நிறைவு பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஜீப்பை எடுத்துக்கொண்டு கண்ணன் முதலில் ஸ்ரீதருடைய வீட்டுக்கு சென்றான். அதை பின்புறமாக நிறுத்திவிட்டு மேட்டில் ஏறி ஒற்றையடி பாதையில் நடக்கலானான். காலையின் இள ஒளியில் மரங்களின் கீழே சருகுகள் தாம் தெரிந்தன. கண்ணன் அங்கும் இங்குமாக பார்த்து கொண்டே நடந்தான். ஒருவேளை வீட்டை தாக்கியவர்களின் கண்ணில் பெட்டி தென்பட்டு அவர்கள் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்களோ என்ற கேள்வியும் பிறந்தது. ஒரு கணம் கண்ணன் நின்றான். திரும்பி பார்த்தான். நாம் தோப்பில் வெகு தூரம் வந்துவிட்டோம் என்ற உணர்வு உண்டாயிற்று. மீண்டும் நடக்கலானான். 2 அடி சென்றதும் ஒரு யூக்கலிப்டஸ் மரத்தின் கீழே பெட்டி கிடப்பது தெரிந்தது. நிதானமாக சென்று அதை எடுத்தான். ஸ்ரீதருடைய பெட்டியை தூக்கி கொண்டு ஜீப்பை நோக்கி திரும்புகையில், இம்மாதிரி ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க பெற்றோர் என்ன பாவம் செய்தார்களோ என்ற எண்ணம் அவனுள் கேள்வியாக எழுந்தது. மகாலிங்கமும் நளினியும் கண்ணன் கொண்டு வந்த செய்தியை கேட்டு நிலைத்து போய் நின்றார்கள். ஸ்ரீதரை பற்றி பொதுவாக எனக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லைதான். ஆனாலும் இவ்வளவு மட்டமாக கீழ்த்தரமாக நடந்து கொள்வான் என்று நான் நினைக்கவில்லை. தாம் பண்பில்லாத மனிதர் என்பதை அவர் காட்டிவிட்டார் என்றாள் நளினி. இப்போது அவன் எங்கே இருக்கிறான் என்று கேட்டார் மகாலிங்கம். என் வீட்டில் என்றான் கண்ணன். நான் அவனை கேட்கவில்லை. அப்பு எங்கே? போகம்மா வீட்டில். அவளும் அவளுடைய மருமகள் அச்சம்மாவும் சிஸ்ரூஷை செய்கிறார்கள். அப்பா, அப்புவை ஆஸ்பத்திரியில் சேர்த்து விடலாம் என்றாள் நளினி. கூடாது, அப்புறம் போலீஸ் கேஸாக போனாலும் போய்விடும். கண்ணா, புறப்படு, நாம் போய் அப்புவை பார்ப்போம். நானும் வருகிறேன். திடீரென்று ஜெயலட்சுமி கூடத்துக்குள் பிரவேசித்தாள். என்ன கண்ணா, காலங்காத்தாலே எங்க வந்த? எங்க புறப்படுறேன் என்கிறாள் நளினி என்று கேட்டாள். விஷயத்தை கண்ணன் கூறினதும் ஜெயலட்சுமி பதறிப்போனாள். ஐயையோ, என் அப்புவை அந்த பழிகார பிள்ளை கை தொட்டு அடித்து விட்டானா? அவன் கையில் பாம்பு கொத்தணும். கண்ணா, அப்புவுக்கு எப்படி இருக்கு? உசிருக்கு ஒன்றும் பயம் இல்லையே? நாளைக்கே பிளாஸ்தரியும் மூஞ்சியுமாய் அப்பு இங்க குதிச்சுண்டு வருவான் என்ற கண்ணன். சார், என்னை கேட்டால் இப்போது யாருமே அப்புவை பார்க்க போக வேண்டாம் என்பேன். இப்போது நீங்கள் எல்லோரும் போனால் போகம்மாவும் அச்சம்மாவும் பயந்து போவார்கள். விஷயம் மிகவும் முற்றிவிட்டது என்ற எண்ணம் உண்டாகும் என்றான். நான் மட்டும் போய் பார்க்கிறேன் என்றாள் ஜெயலட்சுமி. சாயங்காலம் போகலாம் மாமி என்றான் கண்ணன். இத பாருங்கோ, நான் வேணுமானால் அப்புவை அப்புறமாய் பார்த்துக்கிறேன். ஆனா நீங்க இப்போதே இந்த நிமிஷத்திலேயே ஸ்ரீதருடைய சீட்டை கிழிச்சாகணும். இந்த விஷயத்துக்கு கம்பெனிக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை அம்மா என்றாள் நளினி. நீ ஏண்டி அவனுக்காக பரியற? உன் பெண் ஸ்ரீதருக்காக பரிந்து பேசவில்லை. ஜெயா சொந்த பிரச்சனையை ஆபீஸோடு முடிச்சு போடக்கூடாது என்கிறாள், அவ்வளவுதான் என்றார் மகாலிங்கம். எனக்கு ரெண்டும் ஒன்றுதான். இன்னைக்கு அப்புவை அடிச்ச கை நாளைக்கு கண்ணன் மேலே நீளும். அப்படி ஒன்றும் நடக்காது மாமி. இப்போது ஸ்ரீதரே என் வீட்டில்தான் இருக்கிறான். இப்போது ஊராருடைய கோபம் அவன் மேலே பாய தயாராக இருக்கிறது. அதனால அவனை இந்த வீட்டில் ஒரு நாள் உட்கார்த்தி வைக்கலாமா என்று உங்களிடமும் அவரிடமும் கேட்டுக்கொள்ளலாம் என்று தோன்றுகிறது என்றான் கண்ணன். கண்ணா, நீ எதையும் இதுநாள் வரை வாய் திறந்து கேட்டதில்லை. இப்போ ஒன்று கேட்கிறாய். ஆனா நான் தர முடியாது. அந்த நட்டுவாக்களியே இந்த வீட்டில் நிமிஷம் வைத்து கொள்ள மாட்டேன். அப்பு பிழைச்சிடுவான் மாமி. ஆனா ஸ்ரீதரை காப்பாத்துறது கஷ்டம். ஒரு கூட்டமே ஆக்ரோஷத்துடன் கிளம்பி அவனுடைய வீட்டை தவிடு பொடியாக்கி இருக்கிறது. நீங்க பெரிய மனசு பண்ணி இன்னைக்கு ஒரு நாள் ஸ்ரீதருக்கு அடைக்கலம் கொடுங்கள். போனா போறதுமா, ஒரு நாள் தானே. மாடியில ஒரு அறையை ஒதுக்கி கொடுப்போம். அப்போ நான் வெளியே போய் எங்காவது ஒரு நாள் இருக்கிறேன். மகாலிங்கம் பெண்ணையும் மனைவியையும் மாறி மாறி பார்த்துவிட்டு கண்ணனிடம் சொன்னார். கண்ணா, என் காரை எடுத்துக்கொண்டு மேட்டுப்பாளையத்தில் அவனை கொண்டு போய் விடு. அப்ப குணமாகி நடமாட ஆரம்பித்ததும் திரும்பி வரட்டும்.
அவன் திரும்பியே வர வேண்டாம். மேட்டுப்பாளையம் போறதானால் மத்தியானத்துக்குத்தான் போக முடியும். நானும் ராதிகாவும் குமாரையும் அவனுடைய மனைவியையும் அழைத்து வரப்போகிறோம். ஓ, மறந்தே விட்டேன் கண்ணா. இன்னைக்குத்தான் அவர்கள் வருகிறார்கள் இல்லையா என்றாள் நளினி. தனக்குள்ளேயே ஏதோ சிந்தித்துக் கொண்டிருந்த ஜெயலட்சுமி திடீரென்று, கண்ணா, அந்த தடியனை நாதன் வீட்டில அடைச்சு வையேன் என்றாள். கண்ணன் சிரித்தான். ஏண்டா சிரிக்கிற? இங்க இவராவது ஆபீஸுக்கும் சொந்த பிரச்சனைக்கும் முடிச்சு போடக்கூடாது என்கிறார். நாதன் தம்முடைய கை தடியாலேயே ஸ்ரீதரை தீர்த்து விடுவார். அப்புவிடம் அவ்வளவு உயிர். சரி, வருகிறேன். மத்தியானம் வரை என் வீட்டிலேயே ஸ்ரீதர் இருக்கட்டும், அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்றான் கண்ணன். மத்தியானத்துக்குள்ளேயே அவன் பாக்கியை தீர்த்தி அனுப்புங்கள் என்றாள் ஜெயலட்சுமி. அதற்கு அவசியம் இராது மாமி. ஸ்ரீதரே ஊட்டியை விட்டு போய்விடுவான். இனிமேல் இந்த ஊரில் ஒரு நாள் தலை தூக்கி நடக்க முடியாது என்பதை அவன் இப்போதே புரிந்து கொண்டாயிற்று. அவன் இந்த ஊரை விட்டு ஒழியட்டும். நான் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறேன். நீ ஒரு பைத்தியம் அம்மா. அப்பு மாதிரி 10 பேர் இருந்தா உலகத்தில் ஸ்ரீதர் மாதிரி 10,000 பேர் இருப்பா. இந்த மாதிரி அனுபவம் உனக்கு புதுசு. அதுதான் வெறி பிடிச்சு கத்துற. ஸ்ரீதர் போயிட்டா ஃபேக்டரியை யார் பாத்துக்கிறதாம்? யாரும் இல்லேனா அதை இழுத்து மூடு. நங்கவரம் வரன் நிச்சயமானால் நீயும் புருஷன் வீடு போய் சேரு. ஓ, மறந்தே விட்டேன். நேத்து கூட அப்பு சொன்னான். தானும் உங்களோடு நங்கவரம் போறதா. ஆமாம், வரப்போறான். அவன் உடம்பு குணமான பின்தான் போகணும். நீங்க என்ன சொல்கிறீர்கள்? ஜெயா கணவரை பார்த்து கேட்டாள். நான் சொல்வதற்கு என்ன இருக்கிறது? நீயேதான் எல்லாம் சொல்லிவிட்டாயே. ஸ்ரீதர் இல்லாவிட்டால் ஃபேக்டரி நடக்காது என்கிறாள் உன் பெண். அப்பு இல்லாவிட்டால் அவளுடைய கல்யாணம் நிச்சயமாகாது என்கிறாய் நீ. நான் 2 பேருக்கும் நடுவில் மாட்டிக்கொண்டு முழிக்கிறேன் என்றார் மகாலிங்கம். படுத்தவுடன் உறக்கத்தில் ஆழ்ந்துவிடும் நாதனுக்கு அன்று தூக்கம் வரவில்லை. மனம் அலை பாய்ந்து கொண்டிருந்தது. மறுநாள் குமாரும் அவனுடைய மனைவியும் ஊட்டிக்கு வருகிறார்கள். ராதிகா கும்மாளமிட்டு கொண்டு வரவேற்கப் போகிறாள். விருந்து எப்படி இருக்க வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவள் பாலம்மாவுக்கு ஒரு தடவைக்கு 10 தடவையாக சொல்லியாகிவிட்டது. பாலம்மா, இது வரப்போகிறவர்களுக்கு வைக்கிற விருந்துன்னு அப்பாவை மறந்துடாத. சேப்பங்கிழங்கு மோர் குழம்புனா அவருக்கு உசிர். அது பூர்ணாதேவிக்கு பிடிக்காதேன்னு நினைச்சு பண்ணாம இருந்துடாத. அவள் கூறிய வார்த்தை இப்போது நாதனுடைய காதில் ஒலித்த போது அவர் உள்ளம் நெகிழ்ந்தது. அவருக்கு மோர் குழம்பு பிடிக்கும் என்ற சிறு விஷயத்தை கூட ராதிகா கவனத்தில் வைத்து கொண்டிருக்கிறாள். இந்த விருந்தில் தம்மால் மனமாற கலந்து கொள்ள முடியாது என்பதை அறிந்தும் அவருடைய நாவின் ருசிக்கு குறை வைக்க கூடாது என்று அவள் கருதுகிறாள். திடீரென்று கண்ணனுடைய நினைவு வந்தது. அவனும் ராதிகாவைப் போலத்தான். ராதிகாவாவது அவருடைய பழக்க வழக்கங்களையும் விருப்பு வெறுப்புகளையும் மட்டும் தெரிந்து கொண்டிருக்கிறாள். கண்ணன் அவருடைய மனதையே ஊடுருவி பார்த்து அதில் என்னென்ன எண்ணங்கள் எப்படி எப்படி ஓடுகின்றன என்பதை புரிந்து கொண்டவன். அவற்றுக்கு ஏற்றாற்போல நடந்து கொள்கிறவன். கண்ணா, என் இருதயம் பலவீனமாகிவிட்டது. மாற்று இருதயம் இருந்தால்தான் பிழைக்கலாம் என்றார் டாக்டர் என்று சொன்னால், அதற்கு ஏன் மாமா கவலைப்படுகிறீர்கள்? என் இருதயம் இருக்கிறது என்பான் அவன். இப்பேற்பட்ட கண்ணனை அவருடைய மனம் ஏன் மாப்பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறது? கண்ணனை தனியாக நிறுத்தி பார்க்கையில் ராதிகாவுக்கு அவனை விட வேறு யாரும் சிறந்த கணவனாக வர முடியாது என்பதை அவர் அறிவார். பின் மனம் ஏன் இப்படி தவிக்கிறது? ஏன் ஏன்? கண்ணன் அனாதை போல அவருடைய அடைக்கலத்தில் வாழ்ந்தவன் என்றா? வறுமையில் தவித்தவன் என்றா? இவையெல்லாம் நியாயமான காரணங்கள் அல்ல என்பது அவருடைய உள் மனதுக்கே தெரியும். அவருடைய அந்தஸ்துக்கு ஏற்ற அந்தஸ்து கண்ணனுக்கு இல்லை என்பதையும் அவர் ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை. பின் ஏன் கண்ணனை மாப்பிள்ளையாக வரிக்க மனம் ஒப்ப மாட்டேன் என்கிறது? படுக்கையில் புரண்ட நாதன் கண்முன் எப்போதோ பார்த்து சீதா நின்றாள். அவள் அண்ணா என்று கூப்பிடும் குரல் கூட கேட்டது. 20 வயது பெண்ணாக தங்கை அவர் கண் முன் நின்றபோது மனம் துள்ளி பதறியது. அடுத்த அறையில் தூங்கிக் கொண்டிருக்கும் ராதிகாதான் வந்து நிற்கிறாளோ என்ற பிரம்மை கூட எழுந்தது. தங்கை சீதா பெற்றெடுத்த பிள்ளை கண்ணன் என்ற காரணத்துக்காக கண்ணனை பழி வாங்குவதா? தந்தையின் சொல்லை மீறி அவரிடமே வேலை பார்த்த பலராமனை கல்யாணம் செய்து கொண்டாள்.
அந்த பிணைப்பின் பயனாக வந்தவன் கண்ணன் என்ற காரணத்துக்காக அவனை ஒதுக்குவதா? நாதன் கண்ணை மூடினார். சீதா மறையவில்லை. கண்ணை திறந்தார். அவள் அகலவில்லை. நாதனுடைய உடல் வேர்த்தது. மெதுவாக எழுந்து விளக்கை போட்டார். பிறகு கட்டிலிலேயே சிறிது நேரம் உட்கார்ந்தார். திடீரென்று அரவம் கேட்டது. ஏம்பா, இன்னும் தூங்கலையா? கேட்டுக்கொண்டே ராதிகா வந்தாள். நீ தூங்கியாகி விட்டதுன்னு நினைத்து கொண்டிருந்தேன் ராதி. உன் ரூம்ல விளக்கும் எரியல. பாலம்மா கிட்ட பேசிக் கொண்டிருந்தேன். பழைய கதைகளை எல்லாம் சொன்னாள். எத்தனையோ தடவை கேட்டிருக்கிறேன். இருந்தாலும் புராணம் போல அலுக்காமல் இருக்கு. புராணம்தான். பாலம்மா இன்னும் என்ன சொன்னாள் தெரியுமா? என்ன? நீங்க ரொம்ப மாறி விட்டீர்கள்னு சொன்னா. எப்படியாம்? கூட பிறந்த தங்கை காதல் கல்யாணம் பண்ணி கொண்டாள் என்பதற்காக ஜன்மம் பூராவும் அவளை முக்காலோபனம் செய்யாத நீங்கள் அதே காரியத்தை செய்த குமாரை நாளைக்கு வீடு ஏற்றி வரவேற்கிறது. அவளுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கு. காலம் மாறிவிட்டது. காலம்தான் அப்பா மனுஷனையும் மாற்றுகிறது. இப்போ எந்த ஊரில் காதல் கல்யாணம் இல்லை? எத்தனையோ வீடுகளில் நடக்கிறது. சீதா அத்தை இதை அந்த காலத்தில் செய்ததற்கு அவளை ஜாதி பிரதிஷ்டம் செய்யறது போல விரட்டி அடித்தீர்கள். ஏனம்மா அதை இப்போ இழுக்கிற ராதி? அன்னைக்கு இளம் வயசு உங்களுக்கு. ஐசிஎஸ் படிப்பு வேற. சொத்துக்கு ஒரே பிள்ளை. தங்கையை வெளியே தள்ளி கதவை தாழிட்டால் ஒன்றும் ஆகிவிடாது என்ற திமிர் மனசிலே கூத்தாடி கொண்டிருந்தது. இன்னைக்கு குமாரை வெளியே தள்ளி கதவை சாத்திவிட உங்களால் முடியுமா? நாதன் சிரித்தார். அதில் வெறுப்பு பூத்தது. முடியும் ராதே. பின் ஏன் சும்மா இருக்கிறீர்கள்? குமாருடைய இந்த கல்யாணத்துக்கு ஒரு வகையில் நான் தான் அம்மா பொறுப்பாளி. அவனை நான் கவனிக்கவே இல்லை. இதே தப்பைத்தான் உங்கள் அப்பா அந்த காலத்தில் செய்திருப்பார். இருக்கலாம். ஆனாலும் சீதா செய்தது. நாதனால் மேலே பேச முடியவில்லை. ஏம்பா, சீதா அத்தை செய்த தப்பை அது தப்புன்னு பட்டா நானும் செய்திருந்தா என்ன செய்திருப்பீர்கள்? என் மனசின் கதவை இழுத்து பூட்டி இருப்பேன் ராதே. ஆனா நீ செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும். இது சரியான வாதம் அல்ல அப்பா. உங்க பிள்ளை குமாரை போல உங்க பெண்ணும் நடந்து கொண்டிருக்கலாம் இல்லையா? நீயே அப்படி செய்ய முனைந்திருந்தாலும் அதற்கு கண்ணன் இடம் கொடுக்க மாட்டான். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் என் மனசை புரிஞ்சு கொண்டிருக்கிறவன் அவன் ஒருவன்தான். ராதிகா சிரித்தாள். அப்பா, அப்படி இருந்தும் அந்த மனசில் அவனுக்கு ஓர் இடம் இல்லையே. தனக்கு இடம் இல்லாததும் அவனுக்கு தெரியும் இல்லையா? அதனால் தான் அம்மா அவன் கண்ணியமாக இருக்கிறான். இல்லாத இடத்தை கைப்பற்ற முடியாது என்ற விவேகத்தோடு நடந்து கொள்கிறான். அவனுக்கு என்னைக்குமே உங்க மனசுல இடம் இருக்காதா அப்பா? ராதிகாவின் குரல் கேவியது. உணர்ச்சியை புரிந்து கொண்ட நாதன் மறுகணமே பதில் கூறினார். அறிவின் தூண்டுதல் இல்லாமல் மனமே வார்த்தைகளை கோர்த்தது. ராதி, என் மனசுல நீ இருக்கிறாய். உன் மனசுல கண்ணன் இருக்கிறான். ராதிகாவின் கண்களில் நீர் துளித்தது. அப்பா, என்னை உங்க மனசுல இருந்து துரத்தி விடாதீர்கள். அதே சமயத்தில் என் மனசிலிருந்து கண்ணனையும் விரட்டிவிட முயற்சி பண்ணாதீர்கள். நான் வேணும்னா என்னென்னைக்கும் சாகிற வரை இப்படியே இருந்துவிட்டு போய்விடுகிறேன். நாதனுடைய கண்கள் கனத்தன. குரல் கம்மியது. ராதே, அசடு மாதிரி பேசாத. என்னுள்ள நானே ஏற்படுத்தி கொண்ட கரை இன்னும் கரையலம்மா. என்ன செய்யறது? கண்ணனை பார்க்கிற போதெல்லாம் சீதா ஞாபகம் வந்து விடுகிறது. அதை தொடர்ந்து மனம் பழைய நாட்களின் புராணத்துக்கு ஓடிவிடுகிறது. பாலம்மா நான் மாறிவிட்டேன் என்கிறாள். ஆனா நான் இன்னும் மாறவில்லை ராதி. அப்பா, புராணத்திலே கூட நளன், தமயந்தி, சுபத்ரா, அர்ஜுனன், ருக்மிணி, கிருஷ்ணன் கதைகள் காதல் கதைகள் தாம்பா. என் கதை கூட ஒரு புராணம் ஆகிவிட்டது. சரிப்பா, இனிமேல் நான் இந்த விஷயத்தை பற்றி பேசவில்லை. நாளைக்கு கண்ணன் எத்தனை மணிக்கு வருகிறேன் என்றான்? 7:30 மணிக்கு. அப்பவும் வருவான் இல்லையா? ஆமா. ஸ்ரீதரையும் விருந்துக்கு அழைக்கப் போகிறீர்களா? இல்லை. ஏன்? காரணம் உனக்கே தெரியும் ராதி. சரியப்பா, நான் கேட்கவில்லை. நீங்கள் தூங்குங்கள். நானும் போய் படுத்துக் கொள்கிறேன். மறுநாள் காலையில் சரியாக 7:45க்கு வந்தான் கண்ணன். நாதன் கிளாஸ் ஹவுஸில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். மாமா, லேட் ஆகிவிட்டது. ஆனாலும் நிறைய டைம் இருக்கிறது என்றான் அவன். பரவாயில்லை. அப்பு எங்கே? வரவில்லை. அவனை பற்றி அப்புறம் சொல்கிறேன். இப்போதே சொல்லிவிடு. ஏன் வரவில்லை?
கண்ணன் விஷயத்தை கூறியதும் நாதன் அசையாமல் உட்கார்ந்து விட்டார். பிறகு நிதானமாக, நான் ஸ்ரீதரை குறை சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? தன் இயல்பில் அவன் நடந்து கொண்டான். நல்லவனாக இருப்பதிலும் ஆபத்து இருக்கிறது. இதை அப்பு புரிந்து கொள்ளவில்லை என்றார். இதை காந்தியும் புரிந்து கொள்ளவில்லை மாமா. பெர்னாட் ஷாவும் நீங்க சொன்னதையே தான் சொன்னார். இப்ப அப்பு எங்க இருக்கிறான்? போகம்மா வீட்டில். சரி, நான் அவனை இங்கு அழைத்து வருகிறேன். வேண்டாம், இன்னும் பிரக்ஞை வரவில்லை. அவ்வளவு தூரத்துக்கு அடிச்சிருக்கானா? நாயை அடிப்பது போல. நாதன் பெருமூச்செறிந்தார். பிறகு, கண்ணா, மனுஷனுக்கு வெறி வந்தால் மிருகமாகி விடுகிறான் என்றார். ஆமாம், முன்னொரு நாள் உன்னை நான் அடிச்சனே, அப்போ உனக்கு 19 வயசு. எனக்கு மன்னிக்கு வெறி பிடிச்சிருந்தது. நான் தப்பு பண்ணினேன். நீங்க தண்டனை கொடுத்தீர்கள். அப்போ தப்பு பண்ணாமலே அடிபட்டு விட்டான். நாதன் சிரித்து கொண்டே எழுந்தார். கண்ணா, நீ மனசுக்கு இதமாக பேசுகிறாய். ஆனாலும் நான் என்னையே ஏமாற்றிக் கொண்டு உன்னையும் ஏமாற்ற முடியாது. உனக்கும் எனக்கும் நன்றாக தெரியும் தப்பை யார் செய்தது என்று. முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்ற என் எண்ணத்தை ஈடேற்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அன்று ராதிகாவின் பிறந்த நாள் அளித்தது. உன்னை வீட்டை விட்டே விரட்டினேன். ஏன் மாமா இன்னைக்கு பழசை எல்லாம் நினைத்து பார்க்கிறீர்கள்? எதற்கு சொல்ல வந்தேன் தெரியுமா கண்ணா? உன்னை என்னால் வீட்டை விட்டுத்தான் விரட்ட முடிஞ்சது. ராதியின் மனசிலிருந்து உன்னை விரட்ட முடியவில்லை. கண்ணன் பதில் சொல்லாமல் பங்களா பக்கம் பார்த்தான். கண்ணனை விரட்டாதே. நேத்து ராத்திரி ராதி என்கிட்ட கெஞ்சினாள். தன் மனசிலிருந்து உன்னை விரட்ட நான் முயற்சி பண்ணக்கூடாது என்று. நீங்கள் விரட்டாமலே நான் அகன்று போய்விட வேண்டும்னு தீர்மானம் செய்துவிட்டேன் மாமா. குமார் திரும்பி போகும்போது நானும் அவனுடன் போய்விடலாம்னு இருக்கேன். டில்லியில் வேலை கிடைக்கும். அப்புறம் என் அம்மா அப்பாவிடம் இருக்கலாம். இதை இதுவரையில் நான் சொல்லாததற்கு என்னை மன்னித்து விடுங்கள். மகாலிங்கத்திடம் கூட இன்னும் சொல்லவில்லை. தோ ராதிகா வருகிறாள். நான் புறப்படுகிறேன். கண்ணன் நகர எத்தனித்தான். கண்ணா. என்ன மாமா? நீ இப்போ சொன்னது உண்மை அல்லவே? எது அப்பா? ராதிகா கேட்டுக்கொண்டே வந்தாள். உண்மைதான் மாமா. அறையினுள் புழுக்கம் இருந்தால் ஜன்னல் கதவுகளை திறந்து விடுகிறோம். உங்க மனசின் புழுக்கத்தை அகற்ற என் ஒருவனால் தான் முடியும் என்கிறது உங்களுக்கே தெரியுமே. அப்படியானால் குமாரும் இங்கே வர வேண்டாம். என்ன? ஆமாம் கண்ணா. நான் பெற்ற பிள்ளை இங்கே வராமல் இருந்தால் எவ்வளவு துக்கம் இருக்குமோ அவ்வளவு துக்கம் இருக்கும் நீ போய்விட்டால். கண்ணா, நீ எங்க போக போற என்று ராதிகா விஷயம் புரியாமல் கேட்டாள். டில்லிக்கு போகிறானாம். ஊட்டியை மறந்துடணும். இனிமேல் நீயும் டில்லியில் தான் இருந்தாகணும். அப்புறம் எங்கே போவேன்? டில்லிக்குத்தான். கண்ணன் ஆச்சரியத்துடன் நாதனை பார்த்தான். என்ன அப்படி பார்க்குற கண்ணா? என் குரலே கூட புதுசா இருக்கா? நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு எத்தனை காலம்தான் இருக்க முடியும்? நேத்து நடு ராத்திரி சீதா உன் அம்மா என்னிடம் வந்து பேசினா. எங்கேயோ பார்த்து கொண்டு வெறி பிடித்தவரைப் போல நாதன் பேசினார். ஒரு கணம் கண்ணனுடைய உடல் நடுங்கியது. மறுகணம் ராதிகாவிடம் கண்ணால் சமிக்ஞை செய்துவிட்டு மெதுவாக கிளாஸ் ஹவுஸை விட்டு வெளியேறினான். ராதிகாவும் பின் தொடர்ந்தாள். அப்போ கண் விழித்து பார்த்தபோது அச்சம்மா அவனுடைய காலை வருடிக் கொண்டிருந்தாள். அச்சம்மா. குரல் எப்போதும் போல இருந்தாலும் உடலின் வலி சிறிது ஒலித்தது. என்ன அப்போ, கண் முழிச்சிட்டியா? துள்ளின அச்சம்மா. தன்னை மீறி கெட்டியாக அவனுடைய காலை பிடித்தாள். கையெடு அச்சம்மா என்ற அப்போ. இன்னைக்கு என்ன கிழமை? இப்போ என்ன மணி என்று கேட்டான். 7. காத்தாலேயா ராத்திரியா? ராத்திரி. நான் இங்கே எப்ப வந்து படுத்தேன்? நேத்து ராத்திரி. கண்ணன் வந்தானா? 4 தடவை வந்தான். கடைசி தடவை தனியா வரலை, ராதிகாவுடன் வந்தான். அவளுடன் அவளுடைய அண்ணன் குமாரும் அவனுடைய மனைவி பூர்ணா தேவியும் வந்தார்கள். அடடா, அப்பு கொடுத்து வைக்கவில்லையே. எதுக்கு என்று கேட்டாள் அச்சம்மா. குமாரையும் பூர்ணா தேவியையும் ஸ்டேஷன்ல இருந்து அழிச்சுண்டு வர. வேற என்ன விசேஷம் அச்சம்மா? ஜெயலட்சுமி அம்மாள் மத்தியானம் வந்தாள். நீ படுத்திருக்கிற கோலத்தை பார்த்து ஓன்னு அலறினா. அந்த ஸ்ரீதரை வாயில வந்தபடியெல்லாம் திட்டினா. அவன் என்ன செய்தான்? அப்புவின் வாய் சும்மா இருக்கவில்லை. ஸ்ரீதரை ஊட்டியில் வலை போட்டு தேடுகிறார்கள். இன்னும் கண்டுபிடிக்கவில்லை என்றாள் அச்சம்மா. எதுக்கு? உன்னை அடிச்ச கையை வெட்ட. நேத்து ராத்திரியே ஒரு படை கிளம்பித்து. வீட்டை சின்ன பின்னமாக்கி விட்டு ஊட்டி பூரா தேடின்றிருக்கு. யார் வேலை இது?
எல்லாம் உன் பக்தர்கள். ஊட்டியில தான் டீ கடைக்காரனில் இருந்து டாக்ஸி டிரைவர் வரை உன் ஆட்களாச்சே. ச்சே, இது தப்பு, இது தப்பு. அப்புவை ஒரு வெறி ஆட்கொள்ள அவன் அந்த வெறியில் தானாக எழுந்து உட்கார்ந்து விட்டான். அப்பு அப்பு, என்னது? படு படு. உட்கார்ந்தால் வலி உண்டாகும். அச்சம்மா கத்தினாள். அச்சம்மா சொல்லி முடிக்கவும் வாசலில் ஒரு கார் வந்து நிற்கவும் சரியாக இருந்தது. யாரோ வருகிறார்கள். நீ படு அப்பு என்று எழுந்தாள் அச்சம்மா. அடுத்த கணம் உள்ளே போனாள். அப்போ தலையணையில் சாய்ந்தபடியே வாசற்கதவை பார்த்து கொண்டிருந்தான். உடம்பில் அங்கங்கே வலி திடீர் திடீர் என்று பிறந்து மறைந்து கொண்டிருந்தது. மார்பில் மட்டும் வலி நிற்கவே இல்லை. அப்போ உட்காரவில்லை. அச்சம்மா, இது ஸ்ரீதருக்கும் அப்புவுக்கும் இடையே இருக்கிற விவகாரம். மற்றவர்கள் இதில் குறுக்கிடுறதோ ஸ்ரீதரை அடிக்க புறப்படுறதோ தப்பு, பெரிய தப்பு. இன்னும் ஸ்ரீதரை கண்டுபிடிக்கவே இல்லை. நீ ஏன் கவலைப்படுற? கண்டுபிடிச்சா ஸ்ரீதர் பிழைக்க மாட்டான் அச்சம்மா. ஐயோ, கண்ணன் எங்கே? இப்போ அவன் ஒருவனால் தான் அவனை காப்பாற்ற முடியும். 8 மணிக்கு வரேன்னு சொல்லி இருக்கான். திடீரென்று அப்போ அப்போ எப்படியடா இருக்க என்று எழுந்த குரலை கேட்டதும் உடம்பின் வலியை எல்லாம் மறந்து எழுந்திருக்க முயன்றான் அப்போ. அதற்குள் எழுந்திருக்காத எழுந்திருக்காத, படுத்துக்கொள் படுத்துக்கொள் என்று கோரிக்கொண்டே நாதன் உள்ளே பிரவேசித்தார். மாமா மாமா, நீங்க எதுக்கு மாமா இங்க வரேள்? சொல்லி அனுப்பிச்சா அப்பு ஓடோடி வரமாட்டானா? அப்புவின் கண்களில் கூட நீர் துளித்தது. டேய் அப்பு, இன்னைக்கு கண்ணன் சமாச்சாரத்தை சொன்னப்புறம் என் மனசு எதிலையும் ஓடலடா. என் பிள்ளையும் மருமகளும் வந்திருக்கிறார்கள். அந்த சந்தோஷத்தை கூட அனுபவிக்க முடியலடா. அதுக்கு இந்த அப்புதானே மாமா காரணம். ஆமாம்டா அப்பு, நீதான் காரணம். நீ ஏன்டா அப்பு இப்படி இருக்க? ஸ்ரீதர் மாதிரி இருக்கிறவர்களிடம் உதையும் அடியும் வாங்குற. அவன் என்ன மாமா செய்வான்? பாவம், உத்தியோகத்துல இருக்கிற வெற்றி சொந்த வாழ்க்கையில இல்லை. அந்த ஏமாற்றம் மனசு பூரா கொதிச்சுண்டு இருக்கு. நேத்து என் மேல கொஞ்சம் வெடிச்சது. மாமா, கண்ணன் எங்க? வெளியே காருக்குள்ள உட்கார்ந்திருக்கான். நான் போனதும் உன்னை பார்க்க வருவான். ராதையும் கூட இருக்கிறாள். குமார் பெண்டாட்டி எப்படி மாமா இருக்கிறாள்? நான் எதிர்பார்த்தது போல இல்லை அப்போ. நாதன் வாய்விட்டு சிரித்தார். நீங்கள் என்ன எதிர்பார்த்தீர்கள்னு அப்புவுக்கு தெரியும் மாமா. என்ன? குமாரை வசியம் செய்த பெண் அடங்காத்தனமாக இருப்பாள் என்று. கரெக்ட். ஆனா என்னை அவள் இன்னைக்கு நன்னா ஏமாத்தி விட்டாள். என்ன சொன்னா தெரியுமா? அப்புதான் மூச்சு பேச்சு இல்லாம கிடக்கானே, எப்படி தெரியும் அவள் என்ன சொன்னா என்று? குமாரும் அவளும் நமஸ்காரம் பண்ண வந்தா. அப்போ பூர்ணாதேவி சொன்னா, இவரும் நானும் செய்தது பெரிய குத்தந்தான். பிள்ளையை மன்னிக்க உங்களுடைய பெத்த மனம் எளிதில் இளகிவிடும். ஆனா என்னை அது மன்னிக்கவே மன்னிக்காது. இப்போ எனக்கும் நீங்கள் தகப்பனார் முறைதான். இவரும் நானும் ஒண்ணுதான் என்கிற எண்ணத்தில நீங்கள் என்னையும் மன்னித்து ஆசீர்வாதம் செய்யணும் என்று நானே ஸ்தம்பித்து போயிட்டேன் அப்பு. நீங்கள் ஸ்தம்பித்து போனது முக்கியமில்லை மாமா. அவர்களை மன்னித்தீர்களா? அதை சொல்லுங்கள். உன் கேள்வியே அனாவசியம். அது சரி அப்போ, இன்னும் எத்தனை நாளைக்கு எழுந்திருக்காமல் படுத்திருக்க போற? நீங்க வந்ததுல பாதி வலி போய்விட்டது மாமா. அதை நினைச்சு பார்த்தால்தான் வலிக்கிறது. உன் உடம்பு வலியை எல்லாம் மறக்க செய்யும்படியான செய்தி ஒன்று இருக்கிறது அப்போ. அது ஒரே ஒரு செய்தியாகத்தான் இருக்க முடியும் மாமா. அதே செய்திதான் அப்போ. ராதிகாவை கண்ணனுக்கு கொடுக்க போகிறேன். அடுத்த கணம் அப்போ படுக்கையில் எழுந்து உட்கார்ந்தான். மாமா, வலி இருக்கிறதா இன்னும்? நாதன் சிரித்தார். மாமா, அப்புவை ஸ்ரீதர் இன்னும் 1000 தடவை அடிச்சு நொறுக்கட்டும். இந்த மாதிரி ஒரு செய்தி கிடைத்தால் போதும். வேறு டாக்டரோ வைத்தியரோ தேவையில்லை. நாதன் மெதுவாக எழுந்தார். உன்னை பார்க்கவும் இந்த முடிவை சொல்லவும் தான் இங்கே வந்தேன். உன் உடம்பு பூரண குணமாகி நீ பழையபடி ஓடி ஆடி ஆரம்பிச்ச பின் தான் முகூர்த்தம். அப்பு சிரித்தான். மாமா, அப்பு ஓடி ஆடுவான். ஆனா இந்த கல்யாணத்தில் ஒரு வேலையும் செய்ய மாட்டான். அப்போ மாப்பிள்ளை தோழன் மட்டுமல்ல, பெண்ணுக்கும் அண்ணன் மாதிரி. அப்போ உழைச்சுதான் ஆகணும். நீ என் பிள்ளை மாதிரி ஆகி விடுவாய் அப்போ. நீ இல்லாமல் எதையும் நடத்த எனக்கு தெரியாதடா. நான் அந்த காலத்து மனுஷனாகவே இன்னும் இருக்கிறேன். நான் வரட்டுமா? உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள். நாதன் வெளியேறிய சில நிமிஷங்களுக்கெல்லாம் கண்ணனும் ராதிகாவும் உள்ளே நுழைந்தார்கள். ஐயையோ, அப்பு எழுந்து உட்கார்ந்திருக்கானே, இது என்ன அதிசயம் என்று கத்தினாள் ராதிகா. இதை விட பெரிய அதிசயமே நடந்தாச்சு ராதிகா என்றான் அப்பு. பிறகு கண்ணனை பார்த்து, இல்லையாடா கண்ணா என்று கேட்டான்.
உனக்குத்தான் தெரியும். அது சரி. இது உன் முரட்டு முட்டாள்தனம். படுக்கையில் படுடா. அப்பாவுக்கு இப்போ ஒரு வலியும் இல்லையடா கண்ணா. உன் மாமா இப்போ சொன்ன செய்தியை கேட்டப்புறம் உடம்பு பூரா தேனாக தடவின மாதிரி ஆயிடுத்து. இப்ப அப்பு நினைச்சா ஓடக்கூட ஓடுவான். அடிபட்ட குரங்கு கூட ஓடாது படுக்கையை விட்டு. இன்னும் ஒரு வாரத்துக்கு அசையக்கூடாது தெரிஞ்சதா? டேய் கண்ணா, ராத்திரி என்னவெல்லாமோ நடந்ததாமேடா. ஸ்ரீதர் வீட்டை சின்ன பின்னமாக்கி விட்டு அவனையும் உதைக்க கிளம்பி இருக்கிறார்களாமே. இதெல்லாம் யார் சொன்னா? அச்சம்மா தானே. யார் சொன்ன என்ன கண்ணா? அந்த ஸ்ரீதரை உன்னால் தாண்டா காப்பாத்த முடியும். அப்பு அவன்கிட்ட இருந்து பிழைச்சுட்டான். ஆனா ஸ்ரீதரால பிழைக்க முடியாதுடா. சரிடா, என்னை என்ன பண்ண சொல்ற? ஸ்ரீதரை காப்பாத்த நான் முன் வரேன்னு தெரிஞ்சா என் முதுகையும் அந்த பட்டாளம் நொறுக்கி விடுமே. அப்பாவின் முகம் கூட ஒரு கணம் கலங்கியது. ராதிகாவின் புன்முறுவலின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. கண்ணா, அப்புவை அடிக்கவாவது ஊட்டியில ஒரு ஆள் இருக்கிறான். உன்னை தொடுவதற்கு யாரும் இருக்க முடியாதடா. ஊட்டியிலே பிழைக்க வந்தவனை நாமே அடிச்சு துரத்த கூடாதடா. நீ ஏதாவது செய்து காப்பாத்து. கண்ணன் கலகலவென்று சிரித்தான். இன்னைக்கு விடி காத்தால 4 மணியிலிருந்து அந்த ஸ்ரீதர் கண்ணன் வீட்ல தான் சிறை இருக்கான். வேளா வேளைக்கு ஆகாரம் போய்க் கொண்டிருக்கிறது. போதுமா? என்றாள் ராதிகா. ஏண்டா கண்ணா, இதை அப்பவே சொல்லக்கூடாது என்றான் அப்பு. என் மேல உனக்கு நம்பிக்கை இருந்திருந்தா இப்படி ஒரு யோசனை சொல்ல நீ முன் வந்திருப்பியா? ஸ்ரீதருடைய திமிர் உன்னால தாண்டா கடைசியில அடங்கித்து. இப்போதைக்கு அடங்கியிருக்கு அவ்வளவுதான் என்றான் அப்பு. வேலையை ராஜினாமா செய்துவிட்டு பழைய பம்பாயோ டில்லியோ போய்விடுகிறேன் என்கிறான். அது முட்டாள்தனம், கோழைத்தனம் என்றேன். நளினியும் என்னுடன் சேர்ந்து பாடினாள். கடைசியில் ஒரு மாசம் லீவு எடுத்துக்கொள்றதுன்னு எல்லாரும் சேர்ந்து முடிவு செய்தோம். நாளைக்கு காத்தால மகாலிங்கத்தின் காரில் பெங்களூர் போகிறான். ஸ்ரீதருக்கு ஏற்ற இடம் என்றான் அப்பு. ஆமாம், பெர்மிட் கூட தேவையில்லை என்ற கண்ணன். ஒரு மாசத்துக்குள்ள உன் உடம்பு பூரண குணமாகிவிடும். அப்புறம் நீதான் அவனுக்கு மெய் காப்பாளன் என்றான். ஒருவேளை அப்புவின் ஆட்கள் அப்புவையும் சேர்த்து நொறுக்குவார்களோ என்னவோ. ஸ்ரீதர் மேல இருக்கிற ஆத்திரம் அப்பு மேல இருக்கிறது அன்பை விட அதிகமாக இருந்தால் என்ன செய்வது? ராதிகா, உனக்கு ஏன் அந்த கவலை? அடுத்த மாசம் நீயும் கண்ணனும் எந்த ஊரில் ஹனிமூனை கழிக்கப் போகிறீர்களோ? அப்போ என்னுடைய ஆசை என்ன தெரியுமா என்று ராதிகா கேட்டாள். என்ன? நீ அச்சம்மாவை கல்யாணம் செய்து கொள்ளணும். நாங்கள் ஹனிமூனுக்கு போகிற ஊருக்கே நீங்களும் வரணும். உறக்க பேசாத ராதிகா. அச்சம்மா காதல விழுந்து அவள் சொப்பனம் காண ஆரம்பிக்க போகிறாள். அப்படின்னா அப்புவுக்கும் கல்யாணத்துக்கும் சரிப்பட்டு வராது ராதிகா. ஒரு பெண்ணும் அப்புவிடம் சுகப்பட மாட்டாள். அப்புவின் ஜென்மம் சாட்டை இல்லாமல் ஆடுகிற பம்பர மாதிரி. அது ஆடி ஆடி தானாக ஓய்ந்து போகிற ஜன்மமாகவே கழியட்டும். இது வரட்டு வேதாந்தம் என்றான் கண்ணன். கண்ணா, அப்புவை பத்தி நன்னா தெரிந்து வைத்திருக்கிறவன் இந்த உலகத்திலேயே நீ ஒருவன்தான். உன் நெஞ்சை தொட்டு சொல்லு. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கொள்ள யோக்தையோ அருகதையோ இருக்கிறதா? ரெண்டும் இருக்கு அப்பு. ஆனா நீ கல்யாணம் செய்து கொள்வதால் பிரயோசனம் இல்லை. உன் மனைவிக்கும் சுகம் இல்லை. ஏன் தெரியுமா? நீ என்னைக்குமே உன்னை பத்தி கவலைப்படுறதில்லை. பிரத்தியாருக்காகவே உழைச்சு உழைச்சு உன்னையே மறந்து நிற்கிறவன். கல்யாணமானால் மாறிவிடப் போகிறாயா என்ன? உன் மனைவியை வீட்டில் ஏங்க வைத்துவிட்டு நீ குன்னூருக்கும் கோயமுத்தூருக்குமாக மற்றவர்களுடைய காரியங்களுக்காக அலைந்து கொண்டிருப்பாய். கண்ணா, நீ இப்படி பேசுறது எனக்கு பிடிக்கவில்லை. அப்பு கல்யாணமே செய்து கொள்ளக்கூடாதா? கூடாது என்று சொன்னேன். விளைவுகளை சொன்னேன். அவ்வளவுதான் ராதி. அச்சம்மா மனம் உடைஞ்சு போய்விடுவாள். அச்சம்மா அப்புவை காதலிக்கிறாள் என்று உன்னிடம் யார் சொன்னார்கள்? அப்போ போகமா ஆசைப்படுகிறாள். ஆனா அப்பு என்னைக்கோ அச்சம்மா கிட்ட தன் எண்ணத்தையும் முடிவையும் சொல்லியாச்சு. பின் ஏன் இன்னும் அவள் இவனுக்கு சிசுரூஷை செய்கிறாள்? ராதி, நீ கூட முட்டாள் மாதிரி பேசுகிறாயே. அச்சம்மாவுக்கு என்னைக்குமே அப்பு மேல ஒரு தனி பாசம் உண்டு. அதை காதல்னு நீ தப்பு கணக்கு போட்டு விட்ட. ஏன் அப்பு, அப்படியா? பதில் வராமல் இருக்கவே இருவரும் அப்புவை கூர்ந்து கவனித்தார்கள். அப்பு புன்னகையுடன் மெய் மறந்து தூங்கிக் கொண்டிருந்தான். இளங்குழந்தை தூக்கத்தில் தாமரை பூவைக் கண்டு சிரிப்பது போல இருந்தது அவனுடைய முகம். அப்பு திருப்தியாக தூங்குகிறான் ராதி என்றான் கண்ணன். அதுக்கு காரணம் அப்பா செய்த முடிவுதான். ஆமாம் என்ற கண்ணன் அப்பு என்று அழைத்தான். என்ன என்று கண் விழித்த அப்பு. அப்பு தூங்கிவிட்டானா? கண்ணா, ஐ எம் சாரி என்றான். பிறகு நீங்க என்னென்னமோ பேசிக் கொண்டிருந்தீர்கள்.
அப்பு காதில் வாங்கிக் கொள்ளாமல் ஒரு சொப்பனத்தில் ஆழ்ந்து விட்டான். அன்னைக்கு சொன்னானே அப்பு, வானத்தில் ஓடுற மேகங்களைப் பத்தி, அந்த மேகங்கள் பற்பல விதமான நிறங்களிலே வர்ண ஜாலம் கொண்டு ஓடுறது. கண்ணா, ஒவ்வொரு மேகமும் ஒவ்வொருத்தர் மாதிரி. சிவப்பு, மஞ்சள், நீலம், ஊதா, கருப்பு என்று எத்தனையோ நிறங்கள். ரொம்ப அழகா இருந்தது. ஆனா 2 மேகக்கட்டிகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இணைந்து, இரு நிறங்களும் குழைந்து ஒரு நிறமாகி, அந்த நிறமே தனிப்பொலிவுடன் தெரிஞ்சது. கூர்ந்து கவனிச்சேன் கண்ணா. 2 மேகக்கட்டிகள் நீயும் ராதிகாவும் தான்னு கடைசியில புரிஞ்சது. அதுதான் தூங்குற போதே உன் உதட்டில் புன்னகை அரும்பி இருந்தது என்றாள் ராதிகா. ஆனா அப்பு, வானத்துல நிர்மலமான மேகமும் நிறமற்ற மேகமும் இருக்கின்றன தெரியுமா? வெண்மேகம் அது, எந்த விதமான கரையும் படியாத மேகம். நீ அந்த வெண்மேகத்தை போன்றவன் அப்பு. அதுல மனிதாபிமானம் என்ற நீர் ஒட்டி கொள்கிற போது நீ கருப்பாகி விடுகிறாய். அப்புறம் உன் பரிவு, அன்பு, கருணை என்ற உணர்ச்சிகளை எல்லாம் வெள்ளமாக கொட்டுகிறாய். பேசிக்கொண்டே போன கண்ணனை அப்போ இடைமறித்தான். தயை செய்து உன் கவிதையை நிறுத்து. அப்போ வெறும் மனிதன். மேகம் தெய்வம் மாதிரி, அதனோடு அவனை ஒப்பிடாதே. போடா இடியட். ஆ, அது கரெக்ட். இப்போ அப்போ மனசு குளிர்கிறது. எல்லோரும் கலகலவென்று சிரித்தார்கள். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க் யூ.